இந்திய வரலாற்றிலேயே அரசு பதவி இல்லாமல் காந்திக்கு பிறகு இங்கு அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட்டவர் தந்தை பெரியார். அதே போல பெரியாருக்கும் அறிவியலுக்கு என்ன சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாரு, கடவுள் இல்லைன்னு சொன்னாரு பாருங்க. அதுதான் பெரியாருக்கும் அறிவியலுக்குமான சம்பந்தம். பார்க்காததை நேரடியாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்காத எதையும் நம்பாதன்னு சொல்றதுதான் அறிவியல். கேள்வி கேளுன்னு சொல்றதுதான் அறிவியல். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் ஏன் இந்து மதத்தை பத்தி பேசலான்னு ஜமாத் கனி ரொம்ப அறிவாளியா ஒரு கேள்வி கேட்டாரு. ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு இந்து மதத்தை பத்தி தெரிஞ்சிருந்தா அவரை படிக்க விட்டுருக்க மாட்டீங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்து மதத்துல ஒரு சூத்திரன்ற முறையில வர்ணாசிரமத்துல பிறந்திருந்தா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இன்னைக்கு எங்கேயோ உட்கார வச்சிருப்பீங்க. நல்ல வேலையா அவங்க வெளிநாட்டுல பிறந்ததுனால, ஜாதி இல்லாதனால படிச்சாங்க, அறிவியலை நம்பினாங்க, கடவுள் இல்லைன்னு சொன்னாங்க. ரெண்டாவது, எப்ப பாரு ஒரே கேள்வி, எங்களுக்கு அழுத்து போச்சு, கொஞ்சமாவது படிங்க, வாட்ஸ்அப்பை தாண்டி புத்தகத்தை படிங்க. ரிசர்வேஷனுக்கு ஏன் ஜாதி கேட்கறேன்னு கேக்குறீங்க. 2000 ஆண்டு காலமா தான் இங்க ஜாதி, 2000 ஆண்டு காலமா இங்க ஜாதி இருக்கு, 50 வருஷமா தான் இடஒதுக்கீடு இருக்கு. அப்ப நீ ஜாதியை ஒழிச்சுட்டு அப்புறம் இடஒதுக்கீடு ஒழிங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒழிச்சிடலாம். இரண்டாவது முக்கியமான செய்தி, இந்த விவாதத்தினுடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்பது அரசு விழாக்களில் எந்த விதமான மத சாயங்களும் இருக்கக்கூடாது. பெரியார் கொள்கை நீ அரசு விழால பேசலாம், பேசுவாங்க. ஏன் பேசுவாங்கன்னா, இந்த மண்ணில் யாரால் படிச்சாங்களோ, யாரால திருவள்ளுவர் படிச்சாரு, அவையார் படிச்சாரு, திருவள்ளுவர் படிச்சாரு, அவையார் படிச்சாரு. திரு ராமரவிக்குமார் அவருடைய தாத்தாவும் பாட்டாவும் எந்த காலேஜ்ல போய் PhD வாங்கினாங்க, வாங்கிட்டாங்க. விட ஒரு வழியால் இந்த ஜாதிய கட்டமைப்பால் தத்தி தத்தி முன்னேறியவர் யாரும் இருக்க முடியாது. சும்மா எல்லாத்தையும் பேசிட்டு போயிடலான்னு திரு ராமரவிக்குமார் அவர்களும் ஜமாத் கனி அவர்களும் வந்தா தமிழ்நாட்டு முட்டாள் கிடையாது. மக்கள்லாம் சாதியற்ற சமுதாயம் அவங்கம்மா, வீரமணி சாரை மாத்திட்டு நல்ல ஒரு பட்டியல் மக்களை போடுங்கம்மா. ஏமா பேசிட்டு இருக்கீங்க? ஆமாமா, திமுக அரசு மாடலாக இருக்கட்டும், ஆனா கடவுள் நம்பிக்கை ஈரரா பேசுறது நாங்க எதிர்ப்போம். சரி, ஓகே, நீங்க ராமானுஜரை கொண்டாடுங்க. சமூகத்தை ஒழிச்சவர் தான், சமூக நீதி காத்தவர் தான். உங்களோட முடிக்க போறேன், நீங்க சொல்லுங்க உங்களோட கருத்தை. முடிச்சிட்டீங்களா? அது முடிச்சிட்டீங்களா? நிறைவு பண்ணிட்டீங்களா? சரி, ஜமதக்னி நிறைவு கருத்தா சொல்லி ஷார்ட்டா சொல்லி நேரம். ஜாதியை போகணுங்கிறாங்க. நந்தனத்துல ஒரு பாலம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, GK மூப்பனார் பாலம்னு போட்டிருக்காங்க. இன்னும் அது மூப்பனார் பாலம் தான். அது ஜாதியை நீங்க கருப்பையாரும் வச்சிடலாம், அதெல்லாம் வாங்க முடியாது. ஜாதியத்தெல்லாம் எடுக்கிறதுங்கிற சாத்தியம் இல்லை. அப்புறம் சனாதனத்தை ஒழிக்கிறது VCK கொள்கைங்கிறாங்க. கோடிக்கணக்கான மக்கள் ஒழிக்கிறது இல்ல, வேற அறுக்கிறது. அதான் சொல்றேன், கோடிக்கணக்கான மக்கள் வழிபடக்கூடிய மார்க்கத்தை அழிக்கிறது நீங்க பேசணும்டா. நான் ஒண்ணு பேசினா என்ன ஆகும்னு பாருங்க. கிறிஸ்துவ அப்படி பேசலாமா? முதல்ல சனாதனம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த இந்தியாவா இருக்கும். ஏன்னா ஒரு நம்ம கோயில் இருக்கு வச்சுங்க, கபாலி கோயில், இதை சுற்றி எத்தனை பேர் பிழைக்கிறாங்க. பாக்கு வைக்கிறோம், பழம் வைக்கிறோம், மஞ்சள் வைக்கிறோம், குங்குமம் வைக்கிறவன். சர்ச்சு மசூதியை சுற்றி யாரா பிழைக்க முடியுமா? ஒரு பிள்ளையார் கோவில் போய் பாருங்க, அங்கேயும் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஒவ்வொரு கோவிலும் இருக்கு. ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு தசரா, தீபாவளி எது வந்தா, இப்ப கார்த்திகை வந்து இந்த சட்டிப்பானை பண்றவங்களுக்கு எல்லாம் அங்க ஒவ்வொரு பண்டிகை. கிறிஸ்துமஸ் கேக் சாப்பிட மாட்டாங்களா? கேக் யாரு சாப்பிடுவாங்க? அவங்க சாப்பிடுவாங்க. விவசாயிகள் பாலம் பண்ண முடியாதுல்ல சார். இன்னைக்கு கேக்லாம் எல்லாரும் சாப்பிடுறாங்க சார். கடை இருக்கு, எத்தனை பேர் பழைக்கிறாங்க? சர்ச்சை சுத்தி எல்லாரையும் வாழ வச்சு வாழ வைக்கக்கூடியதான் சனாதனம். ஆமா, அதனால கோவில் சுத்தி கடை, சர்ச்சை சுத்தி கடை படிக்க முடியுமா?